நீர் கருது சரியா ஒன்று இன்னைக்கு கவலைப்படக்கூடாது. இதாவது கொஞ்சமாவது சந்தோஷப்படுத்த சொல்லித்தான் இதை செஞ்சிருக்கிறார். ஓகே, இது வந்து 2 வருஷமா ஓகே. அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆக்கள் இல்லை. இப்ப அவர் வந்து உங்களுக்கு ஆறுதல் படுத்த சொல்லித்தான் இந்த சர்ப்ரைஸை செஞ்சிருக்காரு. சர்ப்ரைஸனும் இல்லை, ஒரு கிஃப்டோல உங்களோட ஆறுதல் படுத்தும் விதமாக செஞ்சிருக்கிறார். இதை நீங்கள் ஒன்றே நினைச்சு கவலைப்படாம தான் இருக்கிறன்னு சொல்ற. நீங்க உங்களோட மகள் இருந்து என்ன செய்வாரோ அது உங்களோட மகனா இருந்து செய்யறாரா? இந்த ஒரு கேட்டில அதுக்கு நீங்க எப்பயுமே கவலைப்படுத்தல, அவங்க இல்லைன்னு யோசிச்சுட்டு உங்களோட எப்பயுமே இருப்பான். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி வெள்ளோட்டத்தில் ஆதிவேல் அடியா என்ற இடத்துல நிற்கிறோம். எவ்வளோ விதமான சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்னு அநேகமாக நீங்கள் எங்களோட சர்ப்ரைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சர்ப்ரைஸ் வந்து மனது கொஞ்சம் கவலையான வீடியோவாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால், மனைவி இறந்து 2 வருடம் ஆகிவிட்டது. இன்று மனைவிக்கு பர்த்டே என்று சொல்லி கனடாவில் இருக்கிற கணவன் மனைவியின் நினைவாகவும் குடும்பத்தின் ஆறுதல் படுத்துறதுக்காண்டி கொஞ்சம் கிஃப்ட்டுகள் தந்திருக்கிறார். கொண்டு கொடுக்க சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆமாம், நான் லியா சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். இன்றைக்கி என்ன நாளுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. இருந்தாலும் இன்றைக்கு உங்களோட மகளோட பர்த்டேன்னு சொல்லி கனடாவில் இருக்கிற ஹஸ்பண்ட் கேக்கும் கொஞ்சம் கிஃப்ட்களும் தந்திருக்கிறார். இது கிஃப்ட் இல்லாமல் ஒரு மன ஆறுதல் படுத்துறதுக்காண்டி தந்திருக்கிறேன், ஒரு சந்தோஷப்படுத்துகிறேன். இதில் கேக்கு இதில் வைங்க. இது வந்து சர்ப்ரைஸ் மாதிரி இல்லை, இது சர்ப்ரைஸே இல்லை. இது ஒரு கிஃப்டாக வந்து தந்திருக்கேன், ஒரு மன ஆறுதல். இது ஒரு கொஞ்சம் தான், இதில் ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு இதே இல்லை. உங்களை எல்லாரையும் சந்தோஷமா இருக்கணும் தான் செஞ்சிருக்கிறார். உங்களை மருமகன் எல்லாரையும் சந்தோஷமா இருக்கணும் வந்து இதை நீங்கள் எப்பயுமே ஒன்றே முயற்சி யோசிக்க கூடாது. ஓகே, உங்களோட மகனா இருப்பேன் சொல்லியிருக்கிறேன். எப்பயுமே உங்களை சந்தோஷமா தான் பார்ப்பேன். சரிதாங்க? எப்பயுமே நீங்க இதுவரை நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஓகே, நான் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு சின்ன கிஃப்ட்டுகள் தான் தந்திருக்கிறேன். மன ஆறுதலுக்கு தந்திருக்கிறேன். ஓகே, என்ன கிஃப்ட் இருக்கு எல்லாமே. ஓகே, சாக்லேட் தம்பி 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 ஓகே, பிடிச்சிருக்கு. சொல்லு ஓமன் சொல்லு. பிடிச்சிருக்கு.
அப்பா கஜர் என்ன சொன்னீங்கப்பா? அப்பா இப்படி ஒன்றும் சொல்ல இல்லை. அப்பா பிள்ளைய சந்தோஷமா இருக்கணும் தான் செஞ்சிருக்கிறேன். எப்பயுமே ஒன்றை நினைச்சு கவனம் படக்கூடாது. ஓகே, அப்பா இருப்பாரா இல்லாம இன்னும் நிறைய கிஃப்ட் தந்திருக்கிறார். இந்த இதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. இது எப்பயுமே நீங்கள் வந்து இன்னைக்கு யோசிக்காம இருக்கணும். ஓகே, உங்களோட மகனா இருப்பார், சரிதானே? என்ன உங்களோட மகள் இருந்து என்ன செய்யணுமோ அது உங்களோட மகனா இருந்து உங்களோட மருமகன் செய்வார். ஓகே, இன்னும் இருக்கு என்ன இன்னும் இருக்கு. ஓகே, நாங்கள் ஒரு டிவி ஒன்று தந்திருக்கிறேன். ஓகே, அடுத்தது இன்னொரு பேன் வந்து என்ன நிறைய கிஃப்ட் தந்துருக்கிறேன். எல்லாத்தையும் இல்லாம உங்களோட மகள் இருந்து என்ன செய்வாயோ அது உங்களோட மகனா இருந்து செய்யறாரா? இந்த ஒரு கேட்டில் ஒன்று ஓகேம்மா. உங்களுக்காண்டி தான் அவர் கஷ்டப்பட்டு கேரளாவுக்கு போயிருக்கிறாரா, ஒன்றையும் பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்றையும் பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு மகனாக இருந்து செய்வேன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு சின்ன இதுதான். இந்த இதுக்கு இழப்புக்கு வீடு கொடுக்க இயலாது. இருந்தாலும் நீங்கள் இதுவரை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு சொல்லித்தான் இதாவது கொஞ்சமாவது ஆறுதல் படுத்துகிற இதாக இதை செஞ்சுருக்கிறேன். ஓகே, பிள்ளைண்ட பர்த்டே ஞாபகத்தமாக இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன். இந்த பர்த்டே ஒரு இதாக இருக்கட்டும்ட்டு இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது தரலாமா? மிக்கி அந்த பழத்தையும் அந்த பழம் அதே யோசிக்க கூடாது.
ஒன்றை பற்றி கவலைப்படக்கூடாது. இது ஒரு கொஞ்சம் ஆறுதலுக்கு தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இல்லாமல் இருப்பேன்னா நீங்கள் எப்பயுமே இதுவரை உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் வாங்கி தந்திருக்கிறார். தான் இருக்கிறேன்னு சொன்னேன், மகனாக இருப்பேன்னு சொன்னேன். சரியா? ஒன்றை இன்னைக்கு கவலைப்படக்கூடாது. ஏதாவது கொஞ்சமாவது சந்தோஷப்படுத்த சொல்லித்தான் இதை செஞ்சிருக்கிறார். ஓகே, இது வந்து 2 வருஷமா மேம். ஓகே, அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆக்கள் இல்லை. இப்போ அவர் வந்து உங்களுக்கு ஆறுதல் படுத்த சொல்லித்தான் இந்த சர்ப்ரைஸை செஞ்சிருக்காரு. சர்ப்ரைஸனும் இல்லை, ஒரு கிஃப்டோட உங்களோட ஆறுதல் படுத்தும் விதமாக செஞ்சிருக்கிறார். இந்த நீங்கள் ஒன்றையும் நினைச்சு கவலைப்படாமல் தான் இருக்கிறேன்னு சொல்கிற நீங்கள் எப்பயுமே ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க சொல்லி தான் இருக்கிறேன்னா. ஓகே, இன்றைக்கு அம்மாண்ட பர்த்டே கேக் வெட்டி கொண்டாடுவோம். இது செய்வோம், கேக்கு வெட்டுவோம், ஒரு நினைவாக இருக்கட்டும்னு சொல்லித்தான் எப்பயுமே சந்தோஷமாக இருக்க சொல்லித்தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் ஒன்றையும் பற்றி யோசிக்க கூடாது. சரிதானே? ஓகே, கேக் வெட்டுவோம். நீர் வருது. கேக் வெட்டி அம்மா கரிசு கரிசு வெட்டு. நீங்கள் எப்பயுமே கவலைப்படுத்தல, அவங்க இல்லைன்னு யோசிச்சுட்டு உங்களோட எப்பயுமே இருப்பான் உங்கள் மகள். சரிதானே? ஓகே, சரி அம்மா, ஒன்றே யோசிக்க கூடாது. சரி, இதே ஹாப்பியாக இருக்கணுமா? சரி, அது கொஞ்சம் மருமனுக்கும் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. சரிதானே? அப்படியே இருக்காரு. சரிதானே? கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கணுமா? சரி தம்பியா, சந்தோஷமா இருக்கணுமா? சரி.